ரஷ்யா மூன்றாம் உலகப் போரை தொடங்கியிருப்பதாகவும், எனவே 27 நாடுகளில் உள்ள சுமார் 45 கோடி மக்கள் அடுத்த 72 மணி நேரத்திற்கு தேவையான குடிநீர், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய யூனியன் எச்சரிக்கை செய்துள்ளது. இது தொடர்பான செய்தியை அசோசியேட்டட் பிரஸ் செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. அடுத்த சில ஆண்டுகளில் ஐரோப்பிய யூனியன் மீது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் என்று நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்து வரும் போர் ஐரோப்பிய யூனியன் வரை விரிவடையும் என்று அமெரிக்கா அச்சம் தெரிவித்திருக்கிறது. இப்படி இருக்கையில்தான் உக்ரைனின் சமி நகரம் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டது. இதில் 10க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் பற்றி விவரித்திருந்த ஐரோப்பிய யூனியன் 27 நாடுகளில் உள்ள 45 கோடி மக்கள் அடுத்த 72 மணி நேரத்திற்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்டவற்றை ரெடியாக வைத்திருக்க வேண்டும் என்றும், மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டது எனவும் எச்சரித்திருந்தது. நாட்டோவின் மார்க் ரூட்டே கூறுகையில், ரஷ்யா 2030ஆம் ஆண்டிற்குள் ஐரோப்பாவில் மற்றொரு பெரிய தாக்குதலை நடத்தும் என்று எச்சரித்துள்ளார். போலாந்து போன்ற சிறிய நாடுகள் மீது கூட ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் அதற்கான எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்று அவர் வார்னிங் கொடுத்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நெருக்கடி மேலாண்மை ஆணையர் ஹட்ஜா ஹபீப் கூட இதே அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். தற்போது ஐரோப்பிய நாடுகள் எதிர்கொள்ளும் அபாயங்கள் மிகவும் சிக்கலானவை. ரஷ்யா முழுமையாக போர் பொருளாதார அமைப்புக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் அவர்களின் படைபலம் அதிகரிக்கும் என கூறியிருக்கிறார். ரஷ்யா சமீபத்தில் மேற்கொண்ட நீர்மூழ்கி கப்பலிலிருந்து இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணை பயிற்சி இவர்களின் அச்சத்தை உறுதி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது. ஜப்பான் கடலில் உள்ள உஃபா என்ற ரஷ்ய ஆயுத நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கப்ராவ்ஸ்க் என்னும் பகுதியில் இருந்த இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்திருந்தது. இதில் கலீபர் ரக ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணையின் அதிகபட்ச தாக்குதல் தொலைவு 1500 முதல் 2500 கிலோமீட்டர் என சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த ஏவுகணை 4500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை கூட துல்லியமாக தாக்கி அடிக்கும் தன்மை கொண்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் வேகம் கொஞ்சம் கம்மிதான். அதாவது இலக்கை நோக்கி புறப்படும் போது ஒளியை விட குறைவான வேகத்திலும், இலக்கை நெருங்கும் போது ஒளியை விட அதிக வேகத்திலும் இது பயணிக்கிறது. எனவே அதன் வருகையை முன்கூட்டியே கணிப்பது சாத்தியமில்லாததாக சொல்லப்படுகிறது. இந்த வகை ஏவுகணையில் சுமார் 450 கிலோ வெடிபொருட்கள் இருக்கும். ஏவுகணை தாக்கும் பகுதியில் 50 முதல் 100 மீட்டர் சுற்றுவட்டாரத்தில் புல் பூண்டு கூட முளைக்காது. இந்த ஏவுகணையின் தாக்குதல் தொலைவு 2500 கிலோமீட்டர் என்பதால் சுமார் 26 ஐரோப்பிய நகரங்களை இதனால் தாக்க முடியும். இதனால் 26 நகரங்களை ரஷ்ய ஏவுகணை தாக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஐரோப்பிய யூனியன் போர் தொடர்பாக எச்சரிக்கையை விடுத்துள்ளது.